தென்னிந்திய நடிகரான தளபதி விஜய் அவர்களின் மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்ததாக காணொளிகள் தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். தற்பொழுது செய்திகளுக்கு செல்லலாம். நான் நடராசா ஜெயகாந்தன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டாருமான தளபதி விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்ததாக சில தினங்களுக்கு முன்னர் காணொளிகள் வைரலாக பரவி வருகின்றது. இலங்கையில் டிக்டாக் தளங்களிலும் பேஸ்புக் தளங்களிலும் இந்த காணொளிகள் வைரலாக பரவி வருகின்றது. தளபதி விஜய் அனைவருக்குமே தெரியும், தெரியாதவர்கள் இருக்க முடியாது. உலகத்தமிழர்கள் அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருக்கின்றார். அவரது மனைவி சங்கீதா, அவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். இந்த நிலையில் தாயின் ஊரான சங்கீதாவின் ஊருக்குத்தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்ததாக கூறப்படுகின்றது. இதில் பின்னணியில் என்ன நடந்தது, அவர் உண்மையிலே இங்கு வந்தாரா இல்லையா, அப்படியானால் ஏன் வந்தார் என்பது தொடர்பாக பல கேள்விகள் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் வெளிநாட்டிலே படித்து வந்தார். அவர் படிப்பை சில மாதங்களுக்கு முன்னர் முடித்திருந்தார். அங்கே டைரக்ஷன் மற்றும் கேமரா தொடர்பான படிப்புகளை படித்தார். அதாவது சினிமாவில் தான் நான் இயங்க போகின்றேன், எனது எதிர்காலம் சினிமா தான் என்று உணர்ந்து அது பிடித்து போய் அங்கே சினிமா சம்பந்தப்பட்ட படிப்புகளை அவர் படித்ததாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அவர் திரைப்படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. வழக்கமாக நடிகர்களின் மகன் நடிப்பார்கள். விக்ரமின் மகன் நடிகராக வந்திருக்கின்றார். அதே போல பல நடிகர்களின் மகன் நடிகராக வந்திருக்கின்றார். தவிர இயக்குனரின் மகனும் நடிகராக வருவார்கள். ஆனால் நடிகர்களின் மகன் இயக்குனராக வருவது என்பது அரிதினும் அரிது. அந்த வகையில் தான் நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் தாத்தாவை போல், அதாவது நடிகர் விஜயின் தந்தையான சந்திரசேகர் போல் அவரும் இயக்குனராக தற்பொழுது அவதாரம் எடுத்திருக்கின்றார். அந்த வகையில் தான் அவர் லைகா புரொடக்ஷன் நிறுவனத்தில் ஒரு படத்திற்கு ஒப்பந்தமாகியதாக கூறப்பட்டது. 100 கோடி அளவில் பட்ஜெட் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. லைகா, அதாவது ஒரு அறிமுக இயக்குனர். இதற்கு முதல் அவர் எந்த படத்தையுமே இயக்கியதில்லை. சினிமா வரலாற்றிலே இப்படி ஒரு விடயம் நடக்காது. அதாவது வெளி தயாரிப்பாளர் ஒருவர் வந்து 100 கோடியை கொடுத்து இந்த முதல் படத்தை நீ செய், விருப்பப்படி அந்த படத்தை இயக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இது ஜேசன் சஞ்சய்க்கு நடந்திருக்கின்றது. அது தளபதி விஜய் என்கின்ற அந்த பெயருக்காக மாத்திரம்தான் என்பதை அனைவருமே விளங்கிக் கொள்வார்கள். அதனை தாண்டி அவருக்கு திறமை இருக்கு இல்லை என்பதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை. அதெல்லாம் படம் எடுத்து முடியத்தான் தெரியும். ஆனால் தற்போது அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இலகுவாக இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் படம் இயக்குவதற்கு அவருக்கு தயாரிப்பாளர் முன் வந்திருக்கின்றார் சொன்னால் அது விஜயின் மகன் என்ற ஒரே காரணம் தான். அதனை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நிலையில் அவர் ஒரு கதையை வைத்திருப்பதாகவும் அந்த கதையில் விஜய் சேதுபதியை நடிக்க வைக்க அவர் முன் வந்ததாகவும் ஏனைய நடிகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்பட்டது. இறுதியாக அவர் சந்தீப் கிஷன் எனப்படுகின்ற ஒரு நடிகரை அவர் தெரிவு செய்ததாக கூறப்படுகின்றது. அவர்தான் அந்த படத்தில் நடிக்க போகின்றார். சந்தீப் கிஷன் எனப்படுகின்ற நடிகர். அந்த நடிகரை உங்களுக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ தெரியாது. ராயன் திரைப்படத்தில் அவர் நடித்திருந்தார். ராயன் எனப்படுகின்ற தனுஷ் இயக்கி தனுஷ் நடித்த திரைப்படமான அந்த ராயன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சந்தீப் கிஷன் அவர்கள் நடித்திருந்தார். தமிழ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான முகம்தான் அது. அவரை வைத்துத்தான் தற்பொழுது அவர் புதிய படத்தை தொடங்க இருக்கின்றார். அது தொடர்பான அறிவிப்புகள் அண்மையிலே வெளியாக இருந்தது. இசையமைப்பாளர் தமன் அவர்களிடமும் இந்த கதையை ஜேசன் சஞ்சய் கூறியதாகவும் அந்த கதை அவ்வளவு நன்றாக இருந்ததாகவும் இசையமைப்பாளர் தமன் அவர்கள் ஒரு நேர்காணலிலே குறிப்பிட்டிருந்தார். விஜயின் மகன் என்ற எந்த ஒரு விடயமே அவரிடம் இல்லை. சாதாரணமாக பழகுவார், எளிமையாக பழகக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். நான் அவரின் செயற்பாடுகளை கண்டு வியந்து போனேன் என்று இசையமைப்பாளர் தமன் அவர்கள் கூறியிருந்தார். இவ்வாறு அவர் ஒரு கதை வைத்து இப்போது ஒரு படத்தை இயக்க இருக்கின்றார். அந்த படத்திற்கான லொகேஷன் பார்க்கின்ற பணி, அதாவது படப்பிடிப்பை எங்கு நடத்துவது என்பது தொடர்பாக, கதைக்கு பொருத்தமான இடங்கள் எங்கு இருக்கின்றது என்பது தொடர்பாக தேடுவதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வந்திருக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படையிலே ஊகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவர் வந்தாரா இல்லையா என்பது தொடர்பாக முதலில் பார்ப்போம். அதாவது இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பலர் அவருடன் புகைப்படம் எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான புகைப்படங்கள் டிக்டாக் தளத்திலும் பேஸ்புக் தளத்திலும் வெளியிடப்பட்டு வருகின்றது. அதே போல காணொலி காட்சிகளும் வெளியிடப்பட்டு வருகின்றது. அவர் வந்தாரா இல்லையா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே வெளியாகவில்லை, அல்லது அவர் வந்திருக்கின்றார் என்ற அறிக்கையாகவும் எதுவுமே வெளியாகவில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிலர் விஜய் அவர்களின் மகனுடன் இருந்து புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அவர் தொடர்பாக வெளியான புகைப்படங்களில் அவர் நிற்கின்ற புகையிர நிலையம் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதப்பட்ட ஒரு புகையிர நிலையத்தில் இருக்கின்றார். இலங்கை புகையிர நிலையம் என்று ஊகிக்க முடிகின்றது. தெளிவாக எந்த புகையிர நிலையத்தில் நிற்கின்றார் என்று பெயரை பார்க்க விட்டாலும் அங்கு சிங்கள மொழி தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது விளங்குகின்றது. அதே போல அவர் கையில் வைத்திருந்த தண்ணி போத்தலில் சிங்கள மொழி இருக்கின்றது. ஆக இப்படியான இதுகளை எல்லாம் பார்க்கின்ற போது அவர் இலங்கையில் தான் இருக்கின்றார் என்பதை ஓரளவிற்கு ஊகிக்க முடிகின்றது. ஆகவே அவர் புதிதாக எடுக்க இருக்கின்ற படத்திற்காக
இங்கு இடங்கள் தேர்வு செய்வதற்காக அவர் வந்திருக்கலாம். இங்கு அவர் படப்பிடிப்பை நடத்துகின்ற நோக்கில் வந்திருக்கலாம். அதுவும் தாயின் ஊர். அவரது இளமை காலம் முழுவதும் தாயுடனே இருந்தார். தாய் தான் அவரை பார்த்துக் கொண்டார். தாய்க்கு நெருக்கமான தாயின் செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் ஜேசன் சஞ்சய். அதை விட முக்கியம், தாயின் தந்தையின் செல்ல பிள்ளையாக இருந்தவர். அவரும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். அப்படி இருக்கின்ற போது இலங்கை தொடர்பாக, யாழ்ப்பாணம் தொடர்பாக அவருக்கு பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கலாம். அதன் ஈர்ப்பில் அவர் இங்கு வந்து தாய் நிலத்தை பார்த்து விட்டு செல்வோம் அல்லது இங்கு படப்பிடிப்புகளை நடத்தலாம் என்பது தொடர்பாக அவர் இங்கு சில இடங்களை பார்த்திருக்கலாம். அதன் அடிப்படையில் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இது தொடர்பாக விஜய் தரப்பில் இருந்தோ அல்லது அவர் தரப்பில் இருந்தோ ஒரு உறுதியான அறிக்கை வெளியிடப்படவில்லை. ஆனால் எனவே இப்படியான சூழ்நிலை தான் அவர் இலங்கையில் இருக்கின்றார் என்கின்ற செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. பல காணொலி காட்சிகளும் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் விஜய் அவர்களின் மகனை கண்டீர்களா என்று. அதனை தாண்டி விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியலுக்கு சென்றிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிலே அதிரடி காட்டி வருகின்றார். தற்பொழுது மாவட்ட செயலாளர்களை நியமிக்கின்ற பணிகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கின்றது. ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டு வருகிறார். கூட்டணி தொடர்பாக எல்லாம் பேசப்பட்டு வருகின்றது. அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் இணையும் என்றெல்லாம் கூறப்பட்டு வருகின்றது. அதில் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜயுடன் இணைந்திருக்கின்றார். அது தவிர தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விஜயுடன் இருக்கின்றார். எனவே அங்கே ஒரு புரட்சியோடு நடக்க இருக்கின்றது. அரசியல் ரீதியாக ஒரு விடயத்தை முன்னகர்த்தி கொண்டு செல்ல இருக்கின்றார்கள். அங்க தமிழக அரசியல் ஒரு மாற்றம் வர இருக்கின்றது. விஜயின் செல்வாக்கு எந்த அளவு இருக்க போகின்றது என்பதை 2026ஆம் ஆண்டு இடம்பெறுகின்ற சட்டசபை தேர்தல் காட்ட இருக்கின்றது. அதற்கு நீண்ட காலங்கள் இல்லை, பார்த்திருக்கின்ற காலங்கள் வந்துவிடும். அதற்கான வேலை திட்டங்களில் நடிகர் விஜய் இருக்கின்றார். அவர் கடைசியாக நடிக்கின்ற படம் வெளிவர இருக்கின்றது. அந்த படத்துடன் அவர் சினிமா வாழ்க்கையை விட்டு அவர் செல்கின்றார், அரசியல் வாழ்க்கைக்கு செல்கின்றார். இதனால் பல ரசிகர்கள் தற்பொழுது கவலை அடைந்திருக்கின்றார்கள். திரையிலே அவரை நாங்கள் பார்ப்பதை மிஸ் செய்ய போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே பலர் கவலையில் இருந்தாலும் அவரது புதிய பயணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதற்கு பதிலாகத்தான் தற்பொழுது விஜயின் மகன் களத்திலே இறங்கி இருக்கின்றார். ஜேசன் சஞ்சய் முதலில் படத்தை இயக்கினாலும் பின்பு நடித்து வருவார் என்று கூறப்படுகிறது. அவரது தோற்றமும் அதை தவிர தகப்பனின் ரத்தமும் இருக்கின்றபடியால் அது நாளை நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது. பூநகரி பகுதியிலிருந்து பூநகரி மத்திய கல்லூரி அதிபரும் ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவரும் பூநகரி பகுதியிலிருந்து இவ்வாறு யாழ்ப்பாணத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கடந்த சனிக்கிழமை தனங்கிழப்பு எனப்படுகின்ற பகுதியில் மது போதையில் நின்ற கும்பல் ஒன்று அவர்கள் மீது கடுமையாக தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக காயமடைந்த அதிபரும் முன்னாள் அதிபரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. AK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். நீங்கள் வீடியோக்களை உடனடியாகவே பார்க்கலாம். நான் நடராசா ஜெயகாந்தன்.